நண்பர்களே, இதுதான் பிக் ப்ளூ பட்டன் என்பது முகப்பு தோற்றமாகும். முதலில் நாம் பிக் ப்ளூ பட்டனில் என்னென்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பிக் ப்ளூ பட்டன் என்பது ஓபன் சோர்ஸ் வகையை சார்ந்த ஒரு ஆன்லைன் லேர்னிங் சாஃப்ட்வேர் ஆகும். பிக் ப்ளூ பட்டன் என்பது நாம் PDF, PowerPoint, Word போன்ற பல்வேறு வகையான டாக்குமெண்ட்டுகளை ஷேர் செய்ய உதவுகிறது. இதில் நாம் என்னென்ன செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் என பார்க்கலாமா? முதலில் இதில் நாம் சாட் எனும் வசதியை மேற்கொள்ளப்படும். நாம் சமூக வலைத்தளங்களில் செயல்படும் சாட்டிங்கை போல இதிலும் சாட்டிங் மேற்கொள்ளலாம். போலிங் என்பதை மேற்கொள்ளலாம். போலிங் என்பது நாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்து அதற்கு தேவையான விடையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை போன்றது. அடுத்தது ஒயிட் போர்டு எனும் மிக முக்கியமான செயல்பாடு உள்ளது. ஒயிட் போர்டு என்பது ஆன்லைன் ஒயிட் போர்டு மூலம் இன்டராக்டிவ் செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியும். இது டெஸ்க்டாப் ஷேரிங் எனும் வசதியில் உண்டு. அதே போல எமோஜி, ஸ்டூடெண்ட் சமூக வலைத்தளங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா, அதுபோல எமோஜிகளை நாம் இங்கே பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதில் நமது பிரசன்டேஷன்களை அப்லோட் செய்து கொள்ள முடியும். நாம் ஆன்லைனில் இருக்கும் நேரங்களை ரெக்கார்ட் செய்து கொள்ள முடியும். இதுபோல பல்வேறு வசதிகள் உள்ளன. ஒவ்வொன்றாக நாம் செயல்படுத்தி பார்க்கலாம். முதலில் நாம் பிக் ப்ளூ பட்டன் முகப்பு தோட்டத்தில் நான் வந்திருக்கிறேன். இதில் மேற்கால் இடங்களில் சிறு சிறு ஐக்கான் போல இருக்கிறது அல்லவா. முதலில் இருப்பது ஆடியோ, அடுத்ததாக இருப்பது வீடியோ. முதலில் இருப்பது ஆடியோ, அடுத்ததாக வீடியோ. இதில் ஆடியோ செலக்ட் செய்யப்பட்டிருக்கும். அடுத்ததாக நாம் வீடியோவை செலக்ட் செய்ய வேண்டும். இதில் வீடியோ பட்டனில் கிளிக் செய்தால் நமது கணினி இணைக்கப்பட்டிருக்கும். வெப் கேமராக்களின் எண்ணிக்கையை காட்டும். இதில் நன்கு ரெசல்யூஷன் உள்ள ஒரு வெப் கேமராவை நான் தேர்வு செய்கிறேன். இதில் ஸ்டார்ட் ஷேரிங் எனும் நாம் இதில் பல்வேறு வகைகளை தேர்வு செய்து கொள்ள முடியும். ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, வைட் ஸ்கிரீன் என்பதை நாம் ஹை குவாலிட்டி என்பதை தேர்வு செய்கிறோம். இதில் ஸ்டார்ட் ஷேரிங் என்பதை தேர்வு செய்தால் கீழே வந்துவிடும். சரி, இடது பக்கம் யூசர் எனப்படும் பேனல் உள்ளது. வலது பக்கம் சார்ட் எனப்படும் பேனல் உள்ளது. நடுவில் உள்ளது பிரசன்டேஷன் பேனல் ஆகும். இதில் உள்ள ஒவ்வொரு மெனுவாக தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த யூசர் என்பதில் நான் மட்டும் தற்பொழுது ஆன்லைனில் இருக்கிறேன். என்னுடன் இணைந்து வேறு சில நபர்களும் இருந்தால் அவர்களுடைய பெயர்களும் இந்த இடத்தில் வரிசையாக வரும்.